இப்படிதான் அந்த கோமாளி வாயை திறக்கிறானா கவனிப்போம். நாராயணா மரியாதையா படுத்து தூங்கிருங்க. யாரு கேட்டாத இப்ப நீங்க போறதுன்னு யாரு இப்ப வருத்தப்பட்டா? எனக்கு தேவை இந்த பப்புடுக்கார வாயை தரணும். இப்ப ஒருவேளை நீங்க மண்ணக்கண பண்ண எனக்கு நியாயம். ஆமா, ஏன்னா நீங்க பொதுவாக இயற்கையில நீங்க ஒரு ராஜபாட்டு புராணம் படிச்சிருக்கீங்க, இதிகாசம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க பேசினா கூட நான் மனசாரி போயிடும், சரின்னு விட்டுலாம். இவனுக்கு என்ன தெரியும்? இவன் இவ்வளவு ஆட்டப்படாத ஏன்? அதாவது படிச்ச பப்புன்னாலே ஒரு மண்டக்கணம் இருக்கு. ஆமா, அது படிச்ச பப்புனுக்கு இருக்கலாம். சரி, இவனுக்கு எதுக்கு இருக்கு? நான் சொல்லிட்டு இருக்கேன். அவனை எதுக்கு நீங்க சொல்றீங்க? என்ன அப்படி சாதாரணமா சொல்லி? அவனுக்கு புராணம்னா என்னன்னு தெரியாது, இதிகாசம்னா என்ன ஒண்ணும் தெரியும், ஒரு மண்ணு தெரியாது. இவனெல்லாம் போய் நீங்க புராணம் படிச்சோம்னா நியாயமா இருக்கா? அவன் பேச்ச போது குறைங்க. அவர் இவர் அவர் இவர்னு ஒரு ராஜபட்டாரு. புராணங்கள் எத்தனை என்ன கேக்குறீங்களா? 18 புராணங்கள் உண்டு. ஏடா சிரிக்கிற? அதாவது 18 உங்களுக்கு இருக்கிறது 18, அதனால 18ங்கறேன். உங்களுக்கு இதுக்கு எதுக்கு இது நம்ம சிரிப்பு? உங்களுக்கு தெரியலைன்னா பேசாம போயிட்டே இருக்கணும். தெரிஞ்சதுனாலயே 18னே. உங்களுக்கு தெரிஞ்சதே 18. வேற என் மகனுக்கு 23 தெரியும். ஆனா ஆமா, எந்த ஒரு இதிகாசத்துல 23 ஒரு கணக்கு இல்லையா? இருக்கு. எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. சரி, 18னா அஷ்டதச புராணம். அஷ்டம்னா 8, தசம்னா 10, 10 8 18. 23 எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. 5 எப்படி கூடுச்சு? என் மயன் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம்ல உட்கார்ந்து அவனே எழுதுறான். ஏன் அவனுக்கு எழுதுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? அங்கதான் சிந்தனை தோண்டுதான். சிந்தனை தோன்றுனாலும் அது கூட வேற எதுவும் தோண்டி எடுத்தானா? இதிகாசங்கள் எத்தனை? மொத்தம் 3 இதிகாசங்கள் உண்டு. எதுக்குமே நீ பாராட்ட மாட்டியா? இல்லங்க, இதிகாசங்கள் 3. என் மயனுக்கு 5 தெரியும். 5 இருந்தா அது மாதிரி காப்பி 50 பச்சை மண்ணு போய் சொல்லுமாயா? நல்லா இருந்த மனுஷனே இப்படி ஆக்கிட்டீங்க. அப்ப என்னை விட அதிக படிச்ச திமிர்ல ஆணவத்துலதான் அவன் ஜோபானம் பண்றானா? அவனோட ஹெட்வெயிட் பாத்துக்கிறேன். அவன் அப்படி எவ்வளவு மட்டங்களை முடிச்சவன் நான் இன்னைக்கு பார்த்தேன். அவன் யாராக இருக்கலாம்? என்னை சிந்தித்து பார்த்தால் யார் இவன்? சுந்தரவி எட்டு தாடும் காவலாளி வரட்டும். வரக்கூடிய அவன் காவலாளியா அல்லது காவலிலே வாலியா இல்லை வெறும் காவலாளியா? நான் என்ன நடக்க போகுது? நான் இருக்கங்கடி என் மயனை அசைக்க முடியாது. எல்லா நேரத்துல பிரச்சனை இருக்கிற நேரத்துல எந்த நேரத்துல சமாளிப்பா பயமா? இவன் ஓடிடுவான், நம்பிடாதா? அறிவை சிந்தனைக்கு உட்படுத்து. வந்த பாருனியா, பேசுறியா? என்னை பார்த்தியா? என்னை பார்த்த உடனே நீ என்ன செய்திருக்க வேண்டும்? அதான் வாங்கன்னு கூப்பிட்டலையா? என்ன என்ன செய்யணும் தெரியாதா? போடா. என்ன நீ பேரு சர்வீர் மயனா மேட அளந்து என்ன? டேய், எப்படியாச்சும் ஒரு சிந்தனைக்கு அது உள்ள வரும்டாடா. சர்வேர் மயனாவா? ஏன் சர்வேர்ல இடம் அளக்கணுமா? என் கோபத்தில் என்ன நடமாடி கொண்டிருக்கிறேன். நல்லா யோசிச்சு அறியாத செஞ்ச செய்யல செஞ்ச. சரி, என்ன செய்யற? நான் சொல்லவா? என்ன செய்யல? வந்தையில பாடுனீங்க, என்னை பார்த்தீங்க, என்னை பார்த்த உடனே நீ என்ன செய்திருக்க வேண்டும்? சொல்லி தொலையா? என்னையோ என்னை பார்த்த உடனே நீ மண்டிக்கிட்டு என்னை விருப்பங்கள் பண்ணினா என் மனது மகிழ்ந்து இருக்கும், உடல் குளிர்ந்திருக்கும். அப்ப நீ என்ன செஞ்சிருக்கா? மண்டிட்டு விழுந்து போன உனக்கு அப்படியே குழுக்குள் இருக்கும். ஏய், என்ன சொல்ற? சாண்டாய் மாதிரி பேசியா? ஒரு பப்புடு தான பத்தல விழுந்து போவான். டேய் மடப்பட சோற தேய்ற வேற இருந்தீங்கடா. டேய் அப்படியே நான் சொன்னேன். அடே இவா நான் என்ன சொன்ன உண்டப்ப? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு அப்படினா பாதம் பணிந்து விருந்தோம்பல். விருந்து ஓம்பல்னா? ஆமா, விருந்து ஓம்பல். மொத்தமா சேரு விருந்து ஓம்பல்னா விருந்தோம்பல்னா மா பாழி பழா முக்கணியோடு என்னை தாங்கள் வரவேற்றிருக்க வேண்டும். ஓ, உங்களை எல்லாம் வச்சு வரவேற்றிருக்க என்ன? முக்கடியோடிகளை தாங்கள் வரவேற்றிருக்க வேண்டும். இங்க யாருன்னு உங்களை எப்படி வைக்க முடியும்? இதுதான் தப்பு. என்ன யாருன்னு தெரியாதுன்னா இதை மத்தால் சொல்லலாம்யா? நீங்க சொல்லலாமா? ஏன் அப்படி? தமிழோட
தமிழனுடைய மாண்பு என்ன? என்ன மாண்பு? வீடு தேடி வந்தவர்கள் விரோதியாக இருந்தாலும் கூட வாருங்கள் உட்கார வச்சு வாருங்கள், வணக்கம், அமருங்கள், உண்ணுங்கள், அருந்துங்கள் என்று சொல்வதுதாயா தமிழின் பண்பாடு. எப்படி விரோதியா இருந்தா கூட அவங்கள வரவேற்கணும். அது எப்படிங்க? ஒரு ஒன்பது நீ நாசமா போட்டு மண்ண வாரி தூத்துறா, அவளை வீட்டுல ஓக்கறதுக்கு சோறு மீன் வருவியா? ஏய் மாட்டேல. இவ்வளவு பெரிய தமிழுடைய இலக்கணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், மண்ண வாரி தூத்துறாளா? அப்புறம் அவளை எப்படி? அவன் விரோதி தானே. அப்ப அவளை மட்டும் வீட்டுல கூப்பிட வைக்கிற முடியுமா? யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா இது சங்க காலத்துக்கு தெரிவிக்கப்பட்ட பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய வாசகம். முடியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப என்ன சொல்ற? வரைமுறை கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது, வாங்க சொல்ல மாட்டேன், விருந்தோமா செய்ய மாட்டேன். அப்ப நீ ஒரு முடிவுக்கு வந்தது முடியல. நானும் களத்தில் இறங்குறேன். எப்ப என்னைய நிக்க வச்சு இந்த ஆளுநருக்காரு உன்னைய புராண புயல் என்று, இலக்கிய இடி என்று, வசன மேதை என்று நான் கூட யோசிச்சேன், ஒரு பப்புன்காரட்ட போய் என்னத்த பேசுறது. ஆனா எப்ப நீ இவ்வளவு திமுறாரியோ உன்னை பப்பா நினைக்கிறேன். வா, இன்னைக்கு நீ தங்கராஜா இல்ல ஜெயமாதா பாப்போம். பாப்போம் விருப்பத்தி என்ன என்ன பேசுவோம்? என்ன பேசுவோம்? என்ன உனக்கு என்ன தெரியும்? இந்த கத்தி பேசி காரியாக்காரப்படாது. சரி ஓ, நான் அதே சொல்றேன், ஓ வழிக்கு வர்றேன். என்ன பேசுவோம் சொல்லு. உங்களுக்கு இதிகாசம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. கேளு கேளு கதை கேட்கறதா கேளு. இதிகாசம் தெரியுமா? 3 இதிகாசம் உண்டு. புராணம் 18 புராணம் உண்டு. 18 புராணம் என்னென்ன புராணம் தெரியுமா? எல்லாம் ஒரு கேள்வியாடா? எனக்கெல்லாம் அது ஒரு சின்ன கேள்விடா. 1000 விஷயம் பேசும். சின்ன கேள்வின்னு கடந்து போக முடியாது. சிறு தவறு நாளைக்கு பெரிய அது தெரியுமா? இது உனக்கு தெரியுமா? என்னது புராணம்? புராணம் தெரியுமா? தெரியும். குதிப்போம் பேமா பாப்பா மக்கள் முடிவு பாப்பா. யார் கௌரவமான யார் கௌரவம் மக்கள் முடிவு 18 புராணம் பேர் நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். பேரு பேச வர மாட்டேங்க. ஒரு பேர் அப்படி சரியா சொல்லு. இந்த கட்டையை காட்டி உன் கையில கொடுக்கணும். என்னது? இந்த கட்டையை காட்டி உன் கையில கொடுங்க. இந்த கட்டை என்கிட்ட கொடுப்பேன். இது போல 16 கட்டை வீட்டுல வச்சிருப்பாங்க. அது எனக்கு தெரியாதா? 16 நான் கேக்குறேன். என்ன எப்படி அவன்னு சொல்லியா? என்ன எல்லா பேரும் சிப்பிளா கட்ட கொடுற, நீங்க என்ன நெல்லு குத்துற உலக்கையில கொண்டு வேலையை பாரா. உனக்கு தான் புராணம் பேசுற அவ்வளவுதானே. பேசுவோம் வாயா. பிரபுராணம், பகவராணம், பவிஷராணம், ராகவராணம், ராவணாணம், பதவிராணம், கூறுராணம், புராணம், பகவனிகை, ஐவராணம், காவிராணம், காவிராணம், கண்டராணம், கண்டபுராணம். சரியான ஆளு. இப்ப நான் சொன்ன புராணத்தை பேர் மட்டும் சொல்லு. படிச்சு கொடுத்துக்கிறேன். அதான் சொல்லி முடிச்சேல. நான் சொல்லி முடிச்சேன். அப்பதையா சொல்லி முடிச்சேல. இப்ப நான் சொன்ன புராணம் பேரு. ஆமா, அதை சொல்லுங்க. கூட சொன்னேல. சொன்னா சொல்லு. ஆத்தா சொன்னலதா சொல்லிட்டேன். விளையாட்டி பொம்மை மண்டா ஆடுது. உண்மை நியாயம் சொன்னதுன்னா நியாய தர்மத்தின் பக்கம் மக்கள் இவன் சொன்னானா? அநியாயத்துக்கு போக மாட்டாங்க. யார் அநியாயம்? ஏய், நெஞ்சடைக்கு நான் சொன்னடா. நீ நெஞ்சடைய சொன்ன. நான் கவனிக்கல. அதுதான் உங்க புத்தி. சொல்லு. மலைப்பாடம் எங்க சொல்லணும்? மேல சொல்லிக்கிறா. இதுதான் அதிகமா காதல் அடிக்கிறதுனால உங்கள் வார்த்தை கவனிக்கவில்லை. அதுக்கு தவறுக்கு நான் வருந்துகிறேன். பிரம்மா புராணத்துல ஆரம்பிச்சு கந்தவரம் சரியா பேசுறோம். கவனிக்காத என்னுடைய தவறாக இருந்தா உங்க தப்பு. நான் மன்னிப்புக்கிறேன். அப்படி பேசக்கூடாது. இப்ப பேசுவோமா? பேசுவோம் வாங்க. பிரபுராணம், பட்டவராணம், கப்பு, சரக்கு, கப்பு, சரக்கு. இதெல்லாம் இருக்கு. நீ படிக்கிற. புராணத்துல கப்பு சரக்கு இருக்காடா? நீ படிச்ச புராணம் அப்படி நானும்னா சரியா சொல்லு. வா. பிரம்மபுராணம், பட்டபுராணம், பவிஷபுராணம், சரபுராணம், பிராமணபுராணம், மத்திய புராணம், தள்ளவழிக்கும் புராணம் 5 புராணம் பேர் சொல்ல பக்கில்ல. இந்த லட்சணத்துல புராணம் பேசி கிழிச்சு விடுவாங்க. கழிச்சு வள்ளிய வள்ளி ஏய், நீ உனக்கு பேசுறதுக்கான தகுதி இல்லையா? சரியா பேசுறேன். புராணம் என்ன? இதிகாசம் பேசுவா. இதிகாசத்துல முதல் இதிகாசம் என்ன? சொல்லு. தெரியாதா? தெரியுமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கேக்குற? தெரிஞ்சு கேட்கிற என்னடா தப்பு? தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறா. என்ன ஒரு செயல்? அப்ப தெரிஞ்சுக்கிட்டா நீ சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சரிப்பா, அது என்னைக்கே படிச்சது மறந்துச்சு. எது முதல் இதிகாசம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியல. உனக்கு தெரியுமில, நீ சொல்லு. தெரியாத ஆளு சொல்லி பேசணும் இல்லையா? கேட்டா இப்படி சொன்ன அப்படி சொல்ற அப்படி சொல்ல இப்படி சொல்ற எப்படா சொல்ற? அப்படிதான் சொல்லுவேன். முதல் இதிகாசம் என்ன? அதுதான் ராமாயணம். படிச்சிருக்கியோ?
ராமாயணம் படிக்க மாட்டேன். படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எத்தனை? ஒண்ணுங்க. உன் வாயை கிழிச்சா கூட மனசாருமாடா மூஞ்சி முகர கிடையாது. ஏடா ஒண்ணு வச்சுட்டேன் நீ ஆட்டிக்க தெரியாதா? இந்த ஒண்ணுதான் வெட்டிட்டு இருக்காங்க நீ வேற. டேய் உன்னோட ஒண்ணுதானே இருக்கு. ஆமா. அதுதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம். ஏன்னா உன்கிட்ட வெறும் ஒண்ணுதானா இருக்கு. ஆனா என்னிடத்துல 7 காண்டம் இருக்கிறது. யாரா வரியாது? யார் வரியாது? 7 காண்டம் வச்சிருக்கேன். ஆமா யார் வரியாது? இப்ப வந்து என்னுடைய தகுதி என்ன, என் தராதரம் என்ன தெரியா? 7 வச்சிருக்கேன். 7 யூஸ் பண்ணுவீங்களா? 7 உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? எப்படி கிடைச்சிட்டா? மதுரை முழுக்க அலைஞ்சேன். எதுக்கு? திருச்சி முழுக்க அலைஞ்சேன். எதுக்கு? தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சேன். எதுக்குயா? 7 காண்டத்தை வாங்குறது. மெடிக்கல்ல பாக்கெட் 30 ரூபா ஐயா. உன்னை எவ்வளவு ஏமாத்திருக்கியா? 30 ரூபா. ஒரு காண்ட 650 ரூபா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஓசியாவே கிடைக்கும். உன்னை எவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. இலவசமாகவா? இலவசம் வெட்டியில போட்டுப்பாங்க. ராமாயண புத்தகத்தை இலவசமா போடுறாங்களா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புத்தகம் புத்தகம் காண்டம்ல சொன்னியே. ஆமா காண்டம்னா புத்தகம் தானே. காண்டம்னா புத்தகமா? ஏய் ராமாயணத்துடைய பகுதியை தானே காண்டம் சொல்லுவாங்க. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம்.